வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் 2 கப் அளவுக்கு பொரி எடுத்திருக்கேன். எல்லா பொருளும் இதே கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாங்க. பொரி நல்லா மொறு மொறுன்னு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. 2 கப் பொரியும் இதில் சேர்த்துனதுக்கு அப்புறமா இதில் மூழ்க அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம். இந்த பொரி மூழ்க அளவுக்கு தண்ணி சேர்த்துனோம்னா போதும். சேர்த்துட்டு ஒரு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் இந்த பொரியை இந்த தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறி வரட்டும், பார்க்கலாம். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. அதில் எந்த கப்பில் பொரி எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம், 2 கப் பொரிக்கு 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துட்டு அதில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கம்பி பதம் பாகுபதம் எதுவும் தேவையில்லைங்க. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்தது இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், பொரி நல்லா ஊறி வந்திருக்கு. நம்ம சேர்த்துன தண்ணி முதல்ல பத்தாத மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நம்ம சேர்த்துனது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது பாருங்கள். இந்த பொரியை நல்லா அந்த தண்ணியிலேருந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் அரை கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளங்கை அளவுக்கு ஒரு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். எடுத்துருக்க 2 கப் பொரிக்கு இந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்துனா போதுமானதாக இருக்கும். இந்த தேங்காயை தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே முழுசாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இது கூட ஏற்கனவே நம்ம ஊற வச்சிருந்து தண்ணியிலிருந்து வடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பொரியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்ததான் நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளைப்பாகு நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாங்க. நம்ம கரைச்சி வச்சுருந்த இந்த வெள்ளைப்பாகு முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம். நம்ம கரெக்டாக 2 டம்ளர் பொரி கடவாக தான் இனிப்பு சேர்த்துருந்தோம். அதனால் கரைச்சி வச்சுருந்த வெள்ளைப்பாகு முழுசாக இது கூட அப்படியே சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. வெள்ளைப்பாகு மட்டும் சேர்த்துனா போதும். கடைசியாக இது கூட ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிடுங்க. குறை குறைன்னு இல்லாமல் நல்லா நைஸாக மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ காமிச்சிருக்க பாருங்கள், நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. நம்ம சேர்த்துனா அந்த வெள்ளை தண்ணியிலேயே அரைச்சி எடுத்து தான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ எடுத்து ஓரமாக வச்சுருவோம். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் ரொம்ப அதிகமாக தேவைப்படாதுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தாலே போதும். சூப்பராக செஞ்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துனதுக்கப்புறமா நெய் இலகினதுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. இந்த கோதுமை மாவு ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட இந்த நெய்யை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக பொன்னிறமாக மாதிரி நல்லா வறுப்பட்ட மனம் வரணும். அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த கோதுமை மாவு சேர்த்து செய்யும்போதும் டெக்ஸ்டரும் உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா லைட்டாக இந்த மாதிரி செவந்து வறுப்பட்ட